நீங்க வேலைக்கு போறீங்கன்னா, இந்த 3 விஷயமும் உங்க வேலையில இருக்கான்னு மட்டும் பார்த்துக்கிடுங்க. அது என்னலான்னா, வேலையில வந்து ஒரு வளர்ச்சி. இந்த வேலைய 1 வருஷமோ, 2 வருஷமோ நம்ம கத்துக்கிட்டதுனால, எதிர்காலத்தில இதனால நல்ல வருமானம் வருமான்னு முதல்ல பார்த்துக்கிடுங்க. வருமானம் அதிகமா வந்துச்சுன்னா, அந்த வேலைய நல்லபடியா கத்துக்கிடுங்க. இல்லன்னா, எதுல அதிக வருமானம் வருமோ, அந்த வேலைய நல்லபடியா கத்துக்கிடுங்க. ஓகேவா? 2வது லீவு. அதாவது தீபாவளி வருது, பொங்கல் வருது அப்டின்னா, அந்த நாட்கள்ல லீவ் கிடைக்குதா? ஒரு ஃபங்ஷன் நடக்கும் போச்சுல, உங்க ஃபேமிலி ஃபங்ஷனோ ஏதோ நடக்கும் போச்சுல, அதுக்கு லீவு கிடைக்குதா? அதேபோல வாரத்துல 1 நாள் உங்கள நீங்க ரிலாக்ஸ் பண்றதுக்கு லீவ் இருக்கான்னு பார்த்துக்கிடுங்க. ஏன்னா, மிஷின் கூட தொறந்து ஓடிட்டே இருந்தா ரிப்பேர் ஆயிரும். அதேபோல தான் மனுஷனும் தொறந்து ஓடிட்டே இருந்தா பிபி பிரஷர் வந்து செத்தே போயிருவான். 3வது டெத் அண்ட் வொர்க். அதாவது இந்த வேலைய நீங்க செய்றதுனால உங்க ஓனர் வந்து ஃப்ரீடமா இருப்பாரு. அந்த வேலைக்கு உங்க ஓனருக்கு வந்து ஆள் தேவ. அதுக்காக உங்கள போட்டிருப்பாரு. ஏன்னா, அந்த வேலைய நீங்க கத்துக்கிட்டீங்கனால உங்க ரெஸ்யூம்ல கூட உங்களால அப்டேட் பண்ண முடியாது. வருமானத்திலயும் வளர்ச்சி இருக்காது, வேலையிலும் வளர்ச்சி இருக்காது. முழுக்க முழுக்க ஃப்ரீடம்ங்கிறது உங்க ஓனருக்கு மட்டும் தான் இருக்குமே தவிர்த்து உங்களுக்கு இருக்காது. நம்மளுடைய வளர்ச்சிக்காகவும், நம்மளுடைய ஃப்ரீடம்க்காக தான் ஓடிட்டு இருக்கோமே தவிர்த்து மத்தவங்களுக்காக ஓடல. அத புரிஞ்சுகிட்டு தெளிவா இருந்துடுங்க. இந்த மாரி வேலையான்னு பார்த்துக்கங்க. இந்த 3 விஷயத்தையும் பார்த்துட்டு ஒரு வேலைக்கு போங்க.